பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடம் எங்கள் மகளுக்கு திருமணம் நடந்தது. நான் ஒரு மாதமும் அன்பரின் பாதத்தில் வந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணது எங்கள் பொண்ணுக்கு ஆண்டவர் ஐயா சொன்னார், ஐயா ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்கணுன்னு, அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொன்னார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ரெண்டாவது எங்கள் கணவர் வந்து ரட்சிக்கப்படாது இருந்தார். ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவேன் மாதந்தோறும். எங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மாதம் இங்கே வந்துட்டு இருக்கேன். ஒரு மாதம் மிஸ் பண்ணல. ஜூலைலேருந்து வரேன், இங்கே வருவேன். நல்ல ஆண்டவரோட பிரசன்னை உணர்வேன், ஜபிப்பேன், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். அவங்களோ ஃபோன் கால் வரும் எனக்கு. எல்லாம் ஜபிச்சு, என் பையன் கனடாவில் இருக்கான், நிறைய பிரச்சனை சந்திச்சு எல்லாம் ஜபிச்சு ஆண்டவர் ஒரு அற்புதமான விஷயம் செஞ்சார். May 4th இங்கே ஜபத்தின் கூட்டத்துக்கு வந்தேன். என் பையன் ஒரு பெரிய எக்ஸாம் எழுதினான் கனடாவில், ஹையர் ஸ்டடீஸ். இங்கே வந்து ஜபிச்சேன், ப்ரேயர் டவரில் ஃபோன் பண்ணேன், அவங்களும் ஜபிச்சாங்க. ஆண்டவரோட கிருபை இல்லை, என் பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே நைட் ஃபோன் பண்ணான், மம்மி அங்கே ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொல் மம்மி, நான் பாஸ் ஆயிட்டேன். கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, பிரதருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. அல்லேலூயா. போன மாதம்லாம் எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுன்னாங்க. எஸ்அப்பா, நானும் எங்கள் அம்மாவும் தான், எங்களுக்கு யாரும் கிடையாது எஸ்அப்பா, நீங்கள் எங்கள் கூட இருங்கன்னு சொன்னார். ஆனாலும் நான் இங்கே ஜபத்தில் விண்ணப்பத்தில் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி ப்ரேயர் டவருக்கும் நான் அந்த புது பில்டிங்க்கு போனேன். எஸ்அப்பா, எங்கள் அம்மா பரிபூர்ண சுகம் கிடைக்கணும்னு. அதே மாதிரி எங்கள் அம்மா சுகம் கத்தர் கொடுத்தார். கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பையன் அரியர் இல்லாமல் பாஸ் ஆகணும். அதே மாதிரி அவனுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிது. இப்போ நான் வீடு கட்ட போகிறேன். அது பண தேவையெல்லாம் சந்தித்தாரு. கர்த்தர் நாமத்துக்கு கொடான கொடி நன்றி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குடுவாஞ்சேரியிலேருந்து வரோம். ஆக்சுவலாக நான் சென்னையில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட நேட்டிவ் தூத்துக்குடி. ஸோ நாங்கள் தூத்துக்குடிக்கு மூவ் ஆகிறதுக்கு நாங்கள் இன்னொரு பேங்க்கில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஜூலை மந்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்களும் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹெச்ஆர்ட்ட இருந்து டாக்குமெண்டேஷன் மெயில் எல்லாமே எனக்கு வந்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. ஸோ அதே பாரத்தோட தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறுதலை தேடி ஒரு நாளில் வந்து நாங்கள் ஜபித்தோம். ஸோ அப்போ நாங்கள் ஜபிக்கும்போது பிரதர் அவங்க எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக 3 வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னாங்க. என்னன்னா, நீங்கள் 3 காரியத்துக்காக ஜபிச்சுட்டு இருக்கீங்க. அதில் முதல் காரியம் 2வது நிறைவேறும், 2வது காரியம் 1வது நிறைவேறும், 3வது காரியம் நிறைவேறும்னு சொன்னாங்க. ஸோ அதில் 2வது காரியம் ஜூலை மந்த்து எங்களுக்கு நிறைவேறிச்சு. நாங்கள் எங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு எல்லா பண தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் அதை எங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்தாரு. முதல் காரியம், அங்கே இந்த ஜாபுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கிள் சொன்ன இந்த வேர்டு வந்து ஒரு விசுவாசமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதே பிடிச்சு நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆகஸ்ட் மந்தில் ஃபஸ்ட் வீக்கில் நான் பேங்க்கில் கால் பண்ணி கேட்கும்போது, உங்கள் ப்ரொஃபைலை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல்டில் இருந்துச்சு, அது ரிஜெக்ட் ஆகிருச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருச்சு. ஆண்டவரே என்ன இது, அப்போ நாங்கள் தூத்துக்குடிக்கு போக முடியாது, சென்னையில் தான் என்னை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஆனால் நாங்கள் பிரதர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி அதுக்கு பதிலாக வேறு இன்னொரு கேண்டிடேட்டை எடுத்துட்டாங்க. இன்னொரு கேண்டிடேட்டை எடுத்து அவருக்கு ஆஃபர் லெட்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு டோட்டலாக எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனால் ஆகஸ்ட் 30ஆம் தேதி யார் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களே எனக்கு கால் பண்ணி, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. போன லாஸ்ட் வீக்கில் ஹெச்ஆரோட டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சு நேற்று தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் நல்ல கிரேடு, நல்ல உயர்ந்த சம்பளத்தோட எனக்கு தூத்துக்குடிக்கே எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அற்புதத்தை அதிசயத்தை செஞ்ச கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறீங்க? ஜெபத்திலே காத்திருந்த போது
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கொடுத்த மங்கள வார்த்தை. ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவர் என்று நம்பி, வாக்குத்தத்தம் செய்ததை செய்ய நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கிரியை செய்கிற வல்லமை, பேசிட்டு போற வல்லமை இல்லைங்க, நிறைவேற்றுகிற வல்லமை. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிற வல்லமை என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றதோட விட மாட்டாரு, அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கிரியை செய்கிற வல்லமை. முழு நிச்சயமாய் நம்பினான். எனவேதான் 100 வயசுல ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுத்தார். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்றதற்கு பிறகும் ஆண்டவர் மறுபடியும் இயற்கையாக இயல்பாக குழந்தை கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா? கிரியை செய்கிற வல்லமை. ஆண்டவர் அனுப்புகிற காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து இறங்கி புல் பூண்டுகளை நனைத்து முளைக்க பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து அது மறுபடியும் பரலோகத்திற்கு அந்த மேகத்தோடு ஒன்றாக கலக்கிறது போல ஆண்டவர் அனுப்பின வார்த்தைகளும் தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும் கிரியை செய்கிற வல்லமை. ஆபிரகாம் முழு நிச்சயமா நம்பினான். அதனாலதான் முதிர் வயதிலும் ஆண்டவர் அவனுக்கு அழகான ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முழு நிச்சயமாய் நம்பு, உன் பிள்ளையுடைய கற்பத்தை நான் திறப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவோ அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். உன்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியமா இருக்கலாம், உன்னுடைய பிள்ளையுடைய வழக்கு விஷயமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், வெளிநாட்டு பயணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பு. கிரியை செய்கிற வல்லமை கட்டாயம் அந்த அற்புதத்தை செய்து உன்னுடைய இருதயத்தை மகிழ பண்ணும். எடுத்து வாசிப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு, கிரியை செய்கிற வல்லமை. அதுக்கு பிறகுதான் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டுட்டு வர்றாங்க. கூட்டம் ஃபுல்லாக இருக்குது, உள்ள வரவருக்கு இடம் இல்லை. மேலிருந்து ஒரு இந்த தட்டோட பிரித்து உள்ளே இறக்குறாங்க. அவனுக்கு அற்புதம் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே கிரியை செய்கிற வல்லமை, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லம் அந்த இடத்துல இறங்கினதன் நிமித்தம் இதை பார்த்துட்டு தான் அவனை போய் தூக்கிட்டு வந்திருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த சம்பவத்தை கோர்வையாக வாசிச்சா முதல்ல சொல்லப்பட்டாச்சு, அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை இருக்கிறதை எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு ஒருத்தனை போய் தூக்கிட்டு வர்றான்னா அதுதான் கிரியை செய்கிற வல்லமை. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுதே பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை கிரியை செய்யும்படி உங்கள் சரீரத்திலே இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, அவனுக்கு பிரெயினில் பெரிய டியூமர். அப்போ அது ரொம்ப பெருசானதுனால ஃபுல்லாக அழுத்தி பயங்கர தலைவலி, திடீர்னு மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறம் எப்போ உணர்வரோ ஒன்றுமே தெரியாது. அப்போ டாக்டர் இடத்துல போய் காமிக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, கை வைக்க முடியாதுமா, சாதாரண கட்டி அல்ல, அது எந்த இடத்துல அதை கட்டியை எடுக்கணுன்னாலும் பிரெயின் ஓப்பன் பண்ணி எடுத்தனாலும் எல்லா அவனுடைய பிரெயினில் இருக்கிற சரீரத்திற்கு போகிற எல்லா நர்வ்ஸும் கட் ஆகிடும், அதனால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வசதியானவங்க இல்லை, அரசு ஆஸ்பத்திரியில் தான் பார்க்க முடியும். போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனாங்க. அந்த டாக்டர் சொன்னாராம், எனி டைம் அவனுடைய பிரெயின் கொலாப்ஸ் ஆகும், அந்த கட்டி வெடிக்கிற நிலைமையில் அப்படி பழுத்து அப்படியே பிரிஞ்சு பழுத்து போய் நிற்குது. எனி டைம் அது
வெடிக்கும். அதனால பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, எப்போ வேணாலும் அவன் செத்துருவான். இங்கே வச்சுட்டு இப்போ இருக்க வேண்டாம். அங்கே டாக்டர் சொன்னாராம், இங்கே இருந்ததுன்னா நீங்கள் ஆம்புலன்ஸில் உங்கள் பிள்ளைய கொண்டு போகலாம், இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோவிலே ஏதாவது ஏற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளை செத்துட்டு போயிடுவான்ற நிலைமையில், டாக்டர் சொன்ன நிலைமையில் அழுதுட்டு பிள்ளைய கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு, எப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்கன்றது சொல்கிறேன். பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளை தலைவலியில் துடிக்கிற துடிப்பை பார்க்க முடியாமல் வெளியே உட்கார்ந்து அழுறா. நீங்கள் பைபிளில் வாசிச்சிருப்பீங்க, ஆகார் தன்னுடைய பிள்ளை பசியில் துடிக்கும் பொழுது அதை பார்க்க முடியாமல் அம்பைகிற தூரத்தில் உட்கார்ந்து அழுதாளா. இது மாதிரி இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. பிள்ளை அந்த துடிக்கிற துடிப்பை பார்க்காம ரோட்டில் உட்கார்ந்து பைத்தியக்காரி மாதிரி இப்படி தலையில் கையை வச்சுட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான். அன்பரின் பாதத்தில் நம்முடைய மீட்டிங் வர்றதுக்கு ஒரு சகோதரி அந்த வழியாக நடந்து வர்றாங்க. என்னம்மா தெருவில் கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை? இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்களா. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, உங்கள் பிள்ளைய தூக்கி ஆட்டோவில் வச்சுட்டு நீங்கள் வாங்க, நான் விசுவாசிக்கிறேன் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்த அந்த பிள்ளைக்கு கர்த்தர் புதிய பிரெயினை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ கூட்டமா? இல்லைம்மா, அங்கே வச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு பிரச்சனை வந்துடுமே. அவங்க சொன்னாங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படிப்பட்டவங்களுக்காக தான் அந்த கூட்டம், நீ கூட்டுவாங்க. மேல் தளத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியவே இல்லை. கடைசியாக கீழ்த்தளத்தில் பார்த்தாங்க, அங்கேயும் இடம் இல்லை. பின்னால் ஒரு ஹால் இருக்க, ஸ்கிட்மோர் ஹாலு, அங்கே எல்இடியில் தான் ஓடும். அங்கே போய் அப்படியே பையனை படுக்க வச்சுட்டாங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அவன் எழும்பி, அது வரைக்கும் சாப்பிடாதவன், லிக்விட் ஆகாரம் மட்டும் சாப்பிட்டவன், அங்கே சாம்பார் முடிஞ்சவன சாம்பார் சாதம் கொடுப்போம். இந்த சாம்பார் சாதம் வாசனை நல்லா இருக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி தாங்கம்மா. நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு மேலே கம்பீரமாக வர்றான். அவங்க சொல்கிறாங்க, என்னால் நம்ப முடியலைங்க. அவங்க சொல்லது பார்க்கும்போது எனி டைம் பிரெயின் வெடிச்சிட மாதிரி இருக்கு. அவனை கொண்டு போய் அப்படியே அழுக்காமல் குறுக்காமல் கொண்டு படுக்க வச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அவன் அழகாக தெம்பாக எழும்பி நடந்து வர்றான், ஜெபிக்கிறதுக்காக வர்றான். சொன்னாங்க, தலையில் கையை வச்சுட்டு ஒரே வார்த்தை, ஆண்டவரே, நீர் சகலத்தையும் சிருஷ்டிக்கும் பொழுது நல்லது என்று கண்டீர், எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக சிருஷ்டித்தீர். பாவம் இந்த குட்டி பிள்ளை படிக்க வேண்டிய வயசுல முகம் எல்லாம் கருத்து போய் வலியில ஒவ்வொரு நாளும் துடிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய பிரெயின் ஆண்டவர் இன்றைக்கு புதிதாக சிருஷ்டிப்பீராக. நீ உருவேற்படுத்துகிற யெகோவா, உரு கொடுக்கிறவர், உருவாக்குகிறவர். யூ ஆர் த கிரியேட்டர், நீர் உண்டு பண்ணுகிறவர். இப்பொழுது என் பிள்ளையுடைய பிரெயினை புதுசா நீங்க மாற்றணும். மருத்துவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும். அடுத்த மாசம் இந்த இடத்துல வந்து அந்த தம்பி நின்று சாட்சி சொல்லணும். இவங்களை கூட்டிட்டு வந்தவங்க, இந்த தாய் எல்லாரும் வந்து சாட்சி சொல்லணும். ஜபம் பண்ணி ஆண்டவர் அனுப்பி வச்சார். ஆண்டவர் சொன்னாரு, நவமான புதிய பிரெயினை உனக்கு பொறுத்துக்கிறேன். எல்லாம் வசனம் தான், டயலாகே கிடையாது. வசனத்தை கொடுத்து ஜபம் பண்ணாதான் அற்புதம் நடக்கும். ஏன்னா வசனம் தான் போய் கிரியை செய்யும், கிரியை செய்கிற வல்லமை, தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. வசனத்தை கொடுத்தா ஜபம் பண்ணா போனாங்க. அடுத்த நாள்லேருந்து நார்மலாக ஆடிட்டு விளையாடுறான், பசங்க கூட கிரிக்கெட் ஆட போகிறான், எல்லாம் செய்கிறான். டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்கிறாரு, திருப்பி ஆளை மாற்றி கொண்டு வந்துட்டாங்களா, இவ்வளவு பெரிய பிரெயினில் இருந்த கட்டி எங்கே போச்சு, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய வல்லமையை உனக்குள்ளே போடுகிறார். ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. பனி போல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தெரியாமலே உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வயிற்று குடைச்சல்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. வயிற்றுக்குள்ள கிடக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. வல்லமை இறங்குகிறது, தேவ பலன் இறங்குகிறது, தேவ ஆவியானவர் வலிமையா இறங்கி கொண்டிருக்கிறார். கிரியை செய்கிற வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தில் செத்து போன உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அறியாமலே பாவத்திற்கு நேராக ஓடுறேன், என் சிந்தனை பாவம் செய்துட்டே இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சிந்தனைக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறது. அவருடைய சிந்தனையை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ரபகதல ரபாடி யாந்தனமா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிரியை செய்கிற வல்லமை, கிரியை செய்கிற வல்லமை. பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது குணமாக்குகிற வல்லமை இறங்குச்சு. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது குணமாக்குகிற வல்லமை
விடுவிக்கிற வல்லமை உன்மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன் பிள்ளையை குறித்து நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பார். ஆண்டவர் பொறுப்படுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பரலோக மதங்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கடன்களை அடைச்சி கூட கூடையாய் என் பிள்ளைகள் மிச்சம் எடுப்பார்களா? இன்றைக்கு பிறகு இவர்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக மகிமையாக நல் விசேஷங்கள் குடும்பத்தில் பேசப்படட்டும், நடத்தப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.